இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 1/7/2026 ஜூலையின் முதல் நாள் புதன்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடத்திலே ஆணி மாதத்திலே 17ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்மரது என்கிற முதுவேனி காலத்திலே மிதுன மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே பிரதமை திதியிலே இருக்கிறோம். காலை 8:01 வரை, பின்பு துதியை திதி என்று 2வது திதி வந்துவிடும். இன்றைக்கு நட்சத்திரத்தின் சாரம் என்பது சுக்கிரனின் சாரமான பூராடத்திலே 7:37 வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரன், பின்பு உத்திராடம் என்கிற சூரியனின் சாரத்திலே தனுசு ராசியிலே இருப்பார். இந்த பூராடம் உத்திராடம் இந்த இரண்டுமே அமிர்த யோகம் கொண்ட இந்த நாளில் இருக்கிறது. இந்த புதன்கிழமையிலே ராமபிரானை வழிபடுவது, பெருமாளை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதில் மதுராந்தக கோதண்டராம பெருமானை வணங்கி இன்னைக்கு காரியங்கள்லாம் செய்ய வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த பிரதம அப்படின்னாலே சென் நன்றி கொன்றார்க்கு ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்றவர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நன்றி மறவாமல் இருக்கணும், இரக்கமாக இருக்கணும், நல்ல ஷார்ப் மைண்ட் செட்டோடு இருக்கணும், நல்ல லாவிஷாக இருக்கணும், செல்வமிக்கவராக இருக்கணும், பொறுமை கொடுக்கும் பிரதமை. அதனால் பொறுமையாக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். 9:15 10:15 வரைக்கும் நல்ல நேரம், மத்தியானம் 1:45 2:45 வரைக்கும் நல்ல நேரம். புதன்கிழமை 12:01 ராகு காலம், 7:30 யமகண்டம், 10:12 குளிகை நேரம். வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 2 நாழிகை 37 வினாழி. 5:57 சூரியன் உதய நேரம். ஆருத்ரா நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கு, அதுக்கு சந்திராஷ்டமம், சிவனின் நட்சத்திரம். இன்றைக்கு புதனும் சூரியனும், புதன் ஆட்சியில் அமர மிதுன ராசி, சுக்கிரனும் குருவும் குரு உச்சத்தில் அமர கடகராசி, கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி மீனத்தில், செவ்வாய் ரிஷபத்தில் இருக்க தனுசு ராசியிலே சந்திரன். இந்த கோச்சாரத்தின் பிரகாரம் இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ராசிக்கும் வாருங்கள் காணலாம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. சந்திரன் உங்கள் ராசியினுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்றார். இந்த 4ஆம் இடமான சுகத்துக்காரர் 9ஆம் இடத்துல போகிறார். கேந்திரத்கார திரிகோணத்தில் ஏறுவது பாராட்டை கொடுக்கும், நல்ல அந்த ஜெனரஸ் மைண்ட் செட் கொடுக்கும், ஷார்ப்பன் யுவர் ஆட்டிடியூட் அப்படின்வாங்க, இன்டலெக்சுவல் ஆட்டிடியூடுன்னுவாங்க. அப்படி இவங்களை கூர்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதொரு புதிய மாதம் பிறந்திருக்கிறது. அதனால் புதிய வைப்பு இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் விஷ்ணு சகஸ்ரநாமங்கள்லாம் கேட்டு இன்றைக்கி இதே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3-8 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலே பயணம் செய்து கொள்ளக்கூடியதான இந்த சந்திர பகவான் இருக்கிறார். ஆனால் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் ஒன்றும் பெருசாக இருக்காது. திருவாதிரை நட்சத்திரத்தில் எஃபெக்ட் வரும். இன்றைக்கு உங்களுடைய இரக்க குணம் அப்படிங்கிறதுனால சக்ஸஸ் உண்டு. புதன்கிழமையினாலே நார்மலாக என்ன பண்ணுங்க, ராமர் வழிபாடு. ஏன்னா உங்கள் ராசி 2ஆம் இடத்துக்காரர் புதன், அங்கே புதன் இன்றைக்கி ஆட்சியில் வேறு உட்காந்துருக்கிறார். அதனால் ராமரை வழிபட்டு இன்றைக்கி காரியங்கள்லாம் ஆரம்பிங்க. முடிஞ்சால் சுந்தரகாண்டங்கள்லாம் கேளுங்க, பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பண வரவுக்கெல்லாம் திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாக மாறும். 4-8 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே.
இன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருந்தாலும் மனதிலே உறுதியாக இருப்பீர்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் உள்ளே உட்கார்ந்துருக்கிறார். பயணங்கள் அங்கே இங்கே ஓடுறது அது இதுன்னு இருந்தாலும் அந்த இனிஷியல் எஃபர்ட்டை போடக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. மாதம் முதலிலேயே உங்களை நிறைய டெஸ்ட் பண்ணுற மாதிரி எனர்ஜி டெஸ்டிங்லாம் நடக்கும். பொறுமையாக இருங்க. வெற்றி நீங்கள் எவ்வளோ தூரம் தாங்குறீங்கன்றதை பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் சாரத்தில் தான் சந்திரன் இருக்க போகிறார். அதனால் எந்த விதத்திலும் நீங்கள் எவ்வளோ எனர்ஜியோடு இருக்கீங்களோ அவ்வளோவும் ஜெயிக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. லாபத்துக்குரிய நாள் இன்று, வெற்றிக்குரிய நாள் இன்று. சூரியனும் புதனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய தனுசு ராசியிலே சந்திரனானவர் உங்கள் ராசிநாதனானவர் அமர்க பரிவர்த்தனை யோகம் பெற்றதனாலே இன்றைக்கு லாபம் உண்டு. 1-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளில் இருந்து புதிய காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்கள். உங்களுக்கு தொடர் வெற்றியை தருவதற்கான காலகட்டங்கள் இங்கேருந்து எமர்ஜ் ஆகும். அதனால் வேலை இல்லை, புது வேலை பண்ணணும், வீடை மாற்றணும், குடும்பத்தில் புதிய காரியங்கள் பண்ணணும், எல்லாம் இன்றைக்கி தாராளம் பண்ணுங்கள். நன்மை. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. பணிந்தவருக்கு பதவி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்படி நீங்கள் எதுவுமே கொஞ்சம் உங்கள் லெவல்லேருந்து இறங்கி கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதற்குன லாபத்தை நீங்கள் ரீபோர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இந்த ராசியினுடைய 5ஆம் இடத்திலே சிந்தனை என்கிற இடத்திலே இந்த சந்திர பகவான் இருப்பது, புதனால் பார்க்கப்படுவது, உங்கள் ராசிநாதனால் பார்க்கப்படுவது உங்களுக்கு லாபத்தையும் மன நிறைவையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றுகிறது. 9-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. லாபத்துக்குரியவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்க மனசில் பட்ட ஆசைகளை பெருமைகளாக சொல்லி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. களத்திரத்துடன் ஒருமிக்கக்கூடிய தன்மைகளும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதாலும் சனி பகவானால் பார்க்கப்படுவதனாலும் உங்களுடைய ஐடென்டிட்டியை கரெக்டாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியை ரீட் பண்ணலாம். 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. நட்பு பாராட்டி வரக்கூடிய தோளின் மேல் விடக்கூடிய கைகளை நன்மையாக பயன்படுத்தி கொண்டு ஒருத்தரை கைடாக பிடிச்சிட்டின்னா கையை பிடிச்சிட்டு எப்படி நடந்து போகிறோம், அப்படி குழந்தை எப்படி தாயை பிடித்து கொண்டு நடக்கிறதோ அப்படி நீங்கள் இன்றைக்கி நட்பு பாராட்டி செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய உண்டு. பொறுமையாக நிதானமாக என்ன காரியம் செய்யணும், எதுக்கு செய்யணும்னு யோசித்து செஞ்சீங்கன்னா இன்றைக்கு பல நன்மைகளை நீங்கள் ரீபோர்ட் பண்ணலாம். கிராட்டிடியூட் என்கிற நன்றி மறவாமல் இருந்து அதன் மூலியமாக வரக்கூடிய வளர்ச்சிகளையும் நீங்கள் ரீபோர்ட் பண்ண போகிறீங்க. அதிர்ஷ்ட எண் 1-7. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய தன்மையை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் எனக்கு குடும்பத்தன வாக்குஸ்தானத்திலே மூல நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் வந்துட்டார் இப்போ சந்திரன். அப்படி வரும்போது பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனாலே தனம் வருவதற்கும் வெற்றி வருவதற்கும் வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறார் இன்றைக்கி குரு. அதனால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நன்மைகள் உண்டு. நீங்கள் என்னெல்லாம் காரியங்கள் செய்கிறீங்களோ நீங்கள் ராமபிரானை நினச்சிக்கோங்க. ராமான்னு ஜபத்தோட காரியங்கள்லாம் பண்ணிங்கன்னா வெற்றியும் 5-11 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வருகிறார்.
குருவினுடைய பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். அதனால் நன்மைகள் தான் உண்டாகும். சுப செலவுகள், கல்யாணம் ஆகலை, புதிய கல்யாண முயற்சிகள், கடனில் பிரச்சனைகள், தொழில் மூலியமாக பிரச்சனைகள், சொத்துக்களிலே இருந்த வில்லங்கங்கள், இதெல்லாம் இன்றைக்கி நிவர்த்தி ஆவதற்கு நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். புதிய வேலைவாய்ப்பு முயற்சிகளும் இன்றைக்கி தப்பகொண்டு நமக்கு நல்லபடியாக பெனிஃபிட்டாக கொடுக்கும். 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கப் போகிறது. இந்த நாளிலே ராமபிரானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்றைய நாளில் வெற்றியின் கணக்கு. குரு உங்கள் ராசியை பார்க்குறார். நீ பரிவர்த்தனை யோகம் பெற்று சந்திரனாக பார்ப்பார் சுக்கிரனோடு சேர்ந்து. அதனால் கலத்தரத்தின் மூலியமாக ஒரு நன்மை உண்டு. கலத்தரத்தில் ஏற்கனவே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் காட்டக்கூடிய இடத்துல கொஞ்சம் மேன்மையை காட்டுகிறது. சூரியனும் புதனும் சேர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே கொஞ்சம் செலவுகளும் உண்டு. ஆனாலும் குருவின் அருளாலே எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி லாபமாக மாற்றக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 7. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, பொறுமையாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு வெற்றியின் இலக்கை அமைத்து கொடுக்கும். இரக்கம், அறிவுத்திறன், இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்துருச்சு செஞ்சிங்களேன், சொசைட்டியல் பெனிஃபிட் நிறையா இருக்கும். அப்போ தான் நிறைய இந்த ட்ரஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களே, இதெல்லாம் இது ரீசன் தான். கூர்மையான அறிவினாலே, இரக்கத்தின் தன்மையினாலே மற்றவர்களுக்கு உதவுவது. அப்போது இந்த எண்ணம் உங்களுக்கு நிறைய வருவதற்கான வாய்ப்பை ராமபிரான் சொல்வார். ஒரு இடத்துல 5 60 குகனை பார்த்து சொல்வார், விபீஷனை பார்த்து சொல்வார், அப்படி ஒவ்வொருத்தராக சேர்க்கிறார் இல்லையா. அப்படி எல்லாரையும் சேர்த்து இணைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரதமை திதி நமக்கு தரும். அதனால் இந்த நாள் ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 5 7. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் பஞ்சமத்துக்குரியவர் 5ஆம் இடத்துக்குரியவரான சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் கேந்திரம் ஏறுகிறார் என்று. குரு பார்க்கறது உங்கள் ராசியின் லாபஸ்தானத்தை பார்ப்பார். புதனும் சூரியனும் உங்கள் ராசியினுடைய இந்த ராசிநாதனை பார்ப்பார். அப்போ ராசியை பார்க்கக்கூடிய இந்த சூரிய புதனாலே நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பொறுமை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நன்றி மறவாத மனநிலை கிடைக்கும். அதுவே போதுமே. வெற்றி நிச்சயம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை வைகுண்ட கணம் ஏகாதசி என்று நாம் எப்படி பெருமாளை வேண்டிப்போம் பரமபதம் இது பண்ணும்போது, அதே மாதிரி இன்றைக்கி நல்ல வைகுண்டநாதனை எல்லா விதத்திலும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுன்னு வேண்டிட்டு நிம்மதியோடு இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன்.